ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நள்ளிரவில் நீங்கள் எல்லாரும் இந்த அற்புத குழந்தை இயேசுவின் பேராலயத்தில் கூடி வந்திருப்பது வீண் போகாது. நான் சிறு பையனாக இருந்தபோது பிறந்த நாள் கொண்டாடுவது அவ்வளவு அதிகமாக பழக்கத்தில் இல்லை. ஆனால் இப்போது எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் முதல் பிறந்த நாள் என்று சில குழந்தைகளுக்கு கொண்டாடுவதை பார்த்தால் மீண்டும் ஒரு திருமணமோ நடக்கிறதோ என்று கூட நாம் நினைக்க தோன்றுகிறது. அவ்வளவு பேர் அழைக்கப்படுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு முக்கியமான ஒருவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை கடவுள் என்று நம்புபவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கொண்டாட்டம். ஒரு சிலர் அவரை நம்பவில்லை என்றாலும் கூட அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல போதகர், மக்களுக்கு நன்மை செய்தவர் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். அந்த பிறப்பு விழா திருப்பலியில் பங்கெடுக்கிற உங்கள் எல்லாரையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த அளவுக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நிறைய பெற்றுக்கொள்வோம். திருப்பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளாக கூடி வந்திருக்கின்ற என்னுடைய பாசமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைப்பதாக. இந்த ஆண்டவருடைய பிறப்பு விழா பிரியமானவர்களே, சாதாரணர்களின் விழா, ஏழைகளின் விழா, எளியவர்களின் விழா என்று சொல்ல வேண்டும். சிறப்பான விதத்தில் பிற நம்பிக்கையை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தம் கணவரான யோசேப்பை அறியாமலேயே தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். நிறை மாத கர்ப்பிணியாக அவர் இருந்தார். அந்த சமயத்திலே தான் ரோமை பேரரசன் அகஸ்டஸ் சீசரிடமிருந்து ஒரு கட்டளை, ஒரு ஆணை. என்னவாம்? அவர் தங்கள் சொந்த ஊருக்கு போய் பெயரை பதிவு செய்ய வேண்டும். அரசன் சொன்னால் எதிர்த்து பேச யாருமே கிடையாது. யோசேப்பு மரியாவின் கணவர், தென் பகுதியை சார்ந்தவர், தாவீதின் ஊரான பெத்லகேமிலே பிறந்தவர். ஒருவேளை தச்ச தொழில் அங்கே நன்றாக செய்ய முடியவில்லை, வேலை அதிகம் இல்லை என்றுதான் வடபகுதியான கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு அவர் வந்திருந்திருப்பார். இவர்கள் இருவருக்கிடையே நடந்த உரையாடலை நாம் சிந்தித்து பார்த்திருக்க முடியாது. யோசேப்பு சொல்லியிருப்பார், ஏம்மா நீ இங்கே இரு, நான் மட்டும் போகிறேன். இல்லை, நான் எப்படி தனியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில்? நானும் உங்க கூடயே வரேன் மாதா சொல்லி இருக்கணும்.
ஒரு நெடிய பயணம். 2000 ஆண்டுகளுக்கு முன் வசதிகள் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கோவேரி கழுதை இருந்தது. நிறை மாத கர்ப்பிணியை அழைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயம். அங்கே போனால் ஏராளமான பேர் அங்கே வந்திருக்கிறார். சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள், ரெஜிஸ்டர் பண்ணணும் என்று. ஹோட்டல்ல விடுதியில போய் கெஞ்சி கேட்கிறார்கள், இடம் கிடைக்கவில்லை. அந்த நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன் கொரோனா கொள்ளை நோய் தொடங்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், தங்கள் ஊரை விட்டு வேறு ஊரிலே போய் வேலை செய்தவர்கள் எப்படியாவது சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று அலைந்தார்களே, அந்த வேதனை, கஷ்டம் இந்த நாட்களிலே நமக்கு தெரியும். பாருங்கள், இலங்கை அகதிகளை நினைத்து பார்க்கிறோம். நிறை மாத கர்ப்பிணிகள் சில பேர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நம்முடைய நாட்டுக்கு தப்பித்து வந்தார்களே, அவர்களுடைய வேதனையை நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட உக்ரைனிலே சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. கர்ப்பிணியாய் இருக்கின்ற பெண்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வேதனைகளினோடு கண்ணீர்களினோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய நிலைக்கு இறங்கி வருகிறார். இதுதான் நம் ஆண்டவர் இயேசு குழந்தையின் அருகாமை நாம் உணரச் செய்கிறது. பாருங்கள், எப்படி வேதனையாக இருந்திருக்கும். யோசேப்பு போய் கேட்டிருப்பார், கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல, என்னுடைய மனைவி இப்படி இருக்காங்க, நான் எங்கேயாவது ஒதுங்கிக்கிறேன், அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க. எங்கேயுமே இடம் கிடைக்கலையா? பாருங்க, விடுதியில் எல்லாம் இடம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்று இருக்கிறது. பாருங்கள், ஆபத்துக்கள், போதுமான பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையிலே ஆண்டவர் பிறக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தால் அரசனுடைய கட்டளை, இன்னொரு பக்கம் பார்த்தால் யாருமே இடம் கொடுக்காத நிலை. வேதனையினோடு குழந்தையை பெற்றெடுக்கின்ற அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் ஒன்று, ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது, மெசியா, ஆண்டவர், மீட்பர் தாவீதின் ஊரில் தான் பிறக்க வேண்டும், பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்றிருந்தது. அந்த கட்டளையினால் தான் அது சாத்தியமானது. கொடூரமான கட்டளை தான். ஆண்டவர் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். மெசியா தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறக்க செய்கின்றாரே. பாருங்க, இன்னைக்கு கூட எவ்வளோ பேர் நமக்கு துன்பம் இழைக்கலாம், கெட்டது செய்யலாம், ஆனால் ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, ஆண்டவர் நம்மோடு. பிரியமானவர்களே, நீ தனியாய் இருப்பதாக நினைக்கலாம், ஊரே உனக்கு எதிராக இருப்பதாக நீ உணரலாம். கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று மட்டும் உணர்ந்து விட்டால் எல்லாரையும் எதிர்த்து நிற்க முடியும், தைரியமாக வாழ்க்கையை நடத்த முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் செய்தியை பாருங்கள். எளிமையர் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று. இன்னொன்று பார்க்கிறோம், இந்த செய்தி முதலாக யாருக்கு சொல்லப்பட்டது? ஊருக்கு வெளியே ஆடு மேய்க்கிறவர்கள் தங்கள் விலங்குகளை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே நட்சத்திரம் இல்லை, சமனசுகள் இல்லை, தீவன தொட்டி, தாயும் தந்தையும் மிக சாதாரணம். இதையெல்லாம் மரியாவும் யோசேப்பும் காணவில்லை. ஆனால் இடையர்களுக்கு ஒரு பேரொளி தோன்றுகிறது, வெளிச்சம். பாருங்கள், அதுதான் கிறிஸ்துமஸ் சமயத்தில் எங்கே பார்த்தாலும் லைட். அந்த இடையர்களுக்கு பேரொளி. பார்த்தால் சமனசுகள் உன்னதமான கீதத்தை அவர்கள் பாடுகின்றார்கள்.
என்ன சொல்லுகின்றார்கள்? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் அவர் தயவு பெற்றவர்க்கு அமைதி உண்டாகுக என்ற கீதம் பாடப்படுகின்றது. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, கடவுளை புகழுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வார்த்தையால், வாழ்க்கையால் உங்கள் வாழ்வு சிறக்கும், நிம்மதி கிடைக்கும். ஆண்டவருடைய தயவு இல்லாமல் நமக்கு நிம்மதியே கிடையாது. அவருடைய தயவு இருந்தால்தான் அமைதி இருக்கும் என்பதையும் நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பாருங்கள். இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன தெரியுமா? இதோ உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். மீட்பர், சேவியர். லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே 14 முறை இயேசுவை நம்மை காப்பாற்றுகிறவர் அவர்தான் என்று குறிப்பிடுகிறார். அவர் எழுதிய 2வது புத்தகத்தில் 40 முறை சொல்லுகிறார் அவர் மீட்பர் என்று. தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். என்ன அடையாளம் தெரியுமா? இங்கே வான தூதர்களை பார்க்கிறீர்கள், எங்களை பார்க்கிறீர்கள். இங்கே வெளிச்சத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் சாதாரண அடையாளம் தான். ஒரு குழந்தைய ஆடு மாடு சாப்பிடுற தீவன தொட்டியில கடத்தி இருப்பதை பார்ப்பீர்கள் என்று. இதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம். பிரியமானவர்களே, அந்த காலத்துல இந்த இடையர்கள் ஆடு மேய்க்கிறவங்க திருட்டு பசங்க அப்படிதான் சொல்லுவோம். வேலை கிடைக்காம அட்லீஸ்ட் இந்த ஆடு மாடாவது மேய்க்கட்டும் அல்லது பார்த்துக்கட்டும் அப்படின்னு. இடையர்களுக்கு முதலாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அதே செய்தி மீண்டுமாக அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். இடையர்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவங்க என்ன செய்தாங்களா? உடனே புறப்பட்டார்கள். ஆட்டெல்லாம் விட்டுட்டாங்க, மாட்டெல்லாம் விட்டுட்டாங்க, உடனே போனாங்க. இந்த செய்தி வந்திருக்கிறதே, வாருங்கள் அந்த குழந்தையை போய் பார்ப்போம் என்று ஓடுகிறார்கள். ஏற்கனவே மாதா தன்னுடைய உறவினர் எலிசபெத்து வயசான காலத்துல கருவுற்று இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து போனார்கள். அதே போல இவர்களும் விரைந்து செல்கின்றார்களே பாருங்கள். போய் பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? தீவன தொட்டியை பார்த்தார்கள். யோசேப்பையும் மரியாவையும் பார்த்தார்கள். எல்லாவற்றை விட முக்கியமாக குழந்தை இயேசுவை பார்த்தார். குழந்தை இயேசு, நான் சொன்னேன், பாதுகாப்பில்லை, நிறைய ஆபத்துக்கு, ஆனால் பாதுகாப்போடு படுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு அந்த நேரத்தில் சூசேப்பர் வழியாக, மரியா வழியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. திரளாக இங்கே கூடி வந்திருக்கின்ற என்னுடைய பாசமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது நாம் எல்லாரும் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை அச்சுறுத்தக்கூடாது. அவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்போடு நம்முடைய பள்ளிகளிலே படிக்க வேண்டாம். பாதுகாப்போடு அவர்களை நடத்த வேண்டும். குழந்தைகளை அச்சுறுத்தாதீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் பாருங்கள். மற்றவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாத குழந்தை அங்கே தவழ்ந்து கொண்டிருக்கிறது, சிரித்து கொண்டிருக்கிறது. அப்படி பாதுகாப்பு அதை அனுபவிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் எல்லாரும் மீண்டும் குழந்தைகளாவோ, வயசான காலத்தில் நடக்க முடியாது, ஓட முடியாது, படுத்த படுக்கையா இருப்போம். அப்போது பெற்றோர்கள் மீண்டும் குழந்தைகளாகும் போது இந்த குழந்தைகள் அவர்களை பார்த்து கொள்ளும் பாருங்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பாருங்கள்.
இதுதான் கிறிஸ்துமஸ் கொடுக்கின்ற செய்தி. குழந்தை இயேசுவுக்கு சூசையப்பரால் மரியாவும் பாதுகாப்பு. நாம் எல்லாரும் ஒருவர் ஒருவருக்கு பாதுகாப்பு அளிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இந்த காலத்துல பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வெளியூரில் வேலை செய்கிறாங்க. 4 பிள்ளைங்களை பெற்றவங்க கூட ஒரு பிள்ளை கூட வயசான காலத்தில் கூட இருக்கிறதில்ல. அப்படிதான் ஒரு தாத்தா பாட்டி தனியாக வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த தாத்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பிள்ளை ஜெர்மனியில் இருக்குது, ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது, இன்னொன்று சிங்கப்பூரில் இருக்குது, இன்னொன்று சுவிட்சர்லாந்தில் இருக்குது. 4 பிள்ளைங்க 4 ஊரில் வேலை செய்கிறாங்க. யாருமே அவர்களுக்கு ஆதரவு இல்லை. இந்த தாத்தா களை எடுக்கும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே களை எடுத்துக்கிட்டு இருந்தாராம். தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு பையன் பார்த்து கேட்டான் அந்த தாத்தாவை, என்ன தாத்தா, உங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா? எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம், அங்கே இருக்காங்க பாரு அந்த பாட்டி, அவங்க தான் என்னுடைய மனைவி. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 50 வருஷம் ஆகுது. ஆனால் 5 வருஷமா அந்த அம்மாவுக்கு கண் பார்வை இல்லாமல் போச்சு. நான் பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா பதற்றம் இல்லாமல் நான் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்னுடைய மனைவி அந்த பாட்டி என்று சொன்னார். பாதுகாப்பு நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். யாருமே நம்மை பார்த்து பயப்படக்கூடாது. நாம் செய்கின்ற ஒரு போன் கால் அந்த தாத்தாவினுடைய பாட்டு மாதிரி தான். நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், என்னிடம் வாருங்கள். நாம் கொடுக்கின்ற ஒரு சிறு அன்பளிப்பு அந்த தாத்தாவினுடைய பாட்டு மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை சார்ந்தவர்களுக்கு இந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும். அதற்காகத்தான் பிறந்துள்ளார். நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீர்கள். விவிலியத்தில் 365 தடவை பைபிள்ல இருக்குதான். Don't be afraid, do not fear, பயப்படாத, நான் இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற எல்லாரும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய வார்த்தையால் நம்முடைய செயல்களால் பயப்படாதே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். வெறும் வாய்ச்சால மட்டும் போதாது. சில பேர் சும்மா பேசுவாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய மாட்டாங்க. இந்த குழந்தையினுடைய பிறப்பை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எதற்காக என்றால், இந்த குழந்தை வளர்ந்த பிறகு போகும் இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றது. இந்த குழந்தை இயேசு குழந்தை நடக்க முடியாதவரை நடக்க வைத்தார், பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தார், பேச முடியாதவரை பேச வைத்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். எனவேதான் அவருடைய பிறப்பை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசியாக உண்மைக்காக, நேர்மைக்காக, கடவுள் மீது கொண்ட பற்றிற்காக, மக்கள் மீது கொண்ட இரக்கத்திற்காக சிலுவையிலே சாகவும் தயாரானார். எவ்வித மிச்சமும் இன்றி தன்னையே கொடுத்தார் இந்த குழந்தை. அதுதான் கிறிஸ்துமஸின் மிக முக்கியமான நிறைவு செய்தி என்று நினைக்கிறேன். அன்னைக்கு தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்த அந்த குழந்தை நம்ம எல்லாருக்கும் தீவனமானார், சாப்பாடானார். அன்றைக்கு பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்தவர். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு பேரு அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்ற ஊரிலே பிறந்தவர் நம் எல்லாருக்கும் அப்பமானார். சில அம்மாங்க சொல்லுவாங்க, இது என்ன பிச்சு தின்னுடும் போல இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நம்மையே தின்ன கொடுக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற அத்தனை பேரும் பகிர வேண்டும். நேரத்தை, உழைப்பை, பொருட்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
இந்த பலி பூசையில குருவானவர் சொல்ல போகிறார், இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள். நம்மை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டில்லாமல், எவ்வாறு அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் யோசேப்பும் அந்த குழந்தையை பற்றி அக்கறை கொண்டிருந்தார்களோ, அந்த குழந்தை நம் எல்லாரை பற்றியும் அக்கறை கொண்டு தன்னையே நமக்காக கொடுத்ததோ, அதே போல நாமும் சொல்ல வேண்டும். நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்குபவர்களாக இருந்தால் போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். இந்த ஆண்டவர் ஒவ்வொரு முறை வழிபாட்டுக்காக நாம் கூடுகின்ற போதும் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். குழந்தை இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறப்பாராக, உங்கள் குடும்பங்களிலே பிறப்பாராக, மகிழ்ச்சியை கொடுப்பாராக, சமாதானத்தை கொடுப்பாராக. எல்லாவற்றை விட முக்கியமாக அவரை போல உங்களையே உங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க தாராளத்தையும் தைரியத்தையும் கொடுப்பாராக. ஆமென்.